பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பதுதான் போகி பண்டிகையின் சாராம்சம். பொங்கலை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் போகி பண்டிகையின் போது பொதுமக்கள் வீடுகளை சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம். போகி திருநாள் அன்று பழைய பொருட்களை எரிக்கும் போது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போகி மேளத்தை அடித்து உற்சாகமடைவர். போகி மேளம் என்பது மாட்டு கொழுப்பையும் மண்ணாலான கல் ஓட்டினையும் வைத்து உருவாக்கப்படுவது. மேளத்தையும் போகி தீயில் எரித்த பிறகு மீதமுள்ள கல் ஓட்டினை பயன்படுத்தி புது அடுப்பை மூட்டுவது கிராமப்புறங்களில் வழக்கமாக இருந்து வருகிறது. காலப்போக்கில் இந்த பழக்கம் மாறியதால் போகி மேளம் பற்றி இன்றைய தலைமுறையினர் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கொத்திமங்கலம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போகி மேளம் தயாரித்து வருகின்றனர். தலைமுறையாக இவர்கள் மேளம் தயாரிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர். போகி மேளம் தயாரிக்க மாட்டுக்கொழுப்பை தொழிலாளர்கள் 2 நாட்கள் சுண்ணாம்பில் ஊற வைக்கின்றனர். அதன் பிறகு மாட்டுக்கொழுப்பு கல்போட்டின் மீது வைத்து கட்டப்படுகிறது. உலர வைக்கப்பட்ட பிறகு போகி மேளம் விற்பனைக்கு தயாராகிறது. போகி மேளத்தை தயாரிக்க தொழிலாளர்கள் மாட்டுக் கொழுப்பு, கல ஓடு, சுண்ணாம்பு போன்ற பொருட்களை கொள்முதல் செய்கின்றனர். முதலீடு மட்டும் இன்றி உழைப்பையும் நேரத்தையும் செலவிட்டு தொழிலாளர்கள் போகி மேளத்தை உற்பத்தி செய்கின்றனர். இருப்பினும் பொதுமக்களும் வியாபாரிகளும் போகி மேளத்தை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டாததால் தொழிலாளர்களுக்கு மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே. போகி மேளம் தயாரிக்கும் தொழில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். அழிந்து வரும் இந்த தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் துஷால் மற்றும் சந்துரு.